வணக்கம் மக்களே, இப்போ நாம் குன்னத்தூர் அப்படின்ற ஊருக்கு போயிட்டுருக்கோம். மதுரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் உள்ளது. குன்னத்தூர் மதுரையிலேருந்து சிவகங்கை போகும் சாலையில் பருச்சூர் என்ற இடத்துல இருந்து வலதுவரமாக ஒரு பாதை திரும்பும். அந்த பாதையிலே போனோம்டா குன்னத்தூரை அடையலாம். இந்த ஊருக்கு நாம் உதயகிரீஸ்வரர் மற்றும் அஸ்தகிரீஸ்வரர் என்ற இரு குடைவரை கோயில்களையும் ஒரு சமணர் பள்ளியையும் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போது நாம் உதயகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். உதயகிரீஸ்வரர் கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும். திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் பாடல்கள் இக்கோயிலை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதால் இக்கோயில் தேவார வைப்புத்தலம் என்று கருதப்படுகிறது. 6ஆம் திருமுறை 71ஆம் பதிகத்தில் 9ஆம் பாடலில் இக்கோயில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோயில் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை நோக்கி அமைந்திருப்பதால் இதில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு உதயகிரீஸ்வரர் என்று பெயர். கோயில் முகப்பில் ஒரு நந்தி சிலையும் துவாரபாலகர்கள் சிலையும் உள்ளது. கோயிலின் வலதுபுறத்தில் ஒரு விநாயகர் புடைப்பு சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு உள்ள சிவலிங்கமானது தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆவுடையும் சிவலிங்கமும் தரையிலிருந்தே செதுக்கப்பட்டுள்ளது. இதுவே இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும். உதயகிரீஸ்வரர் கோயிலை நம்ம தாண்டி வந்துட்டோம்னா சமணர் படுகைகள் இருக்க இடத்த நம்ம அடையலாம். இந்த சமணர் படுகைகளில் 3 தமிழ் கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டுள்ளது மற்றும் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர கல்வெட்டும் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு நாம் சமணர் படுகைகளை பார்க்கலாம். இந்த குடை போல இருக்கும் பாறையோட முகப்பில் தான் கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 3 தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிறது. 1ஆம் கல்வெட்டில் இந்த பள்ளியை அமைத்து கொடுத்தவரின் பெயர் கூறப்பட்டுள்ளது. 2ஆம் கல்வெட்டு இப்பள்ளிக்கு 100 கலம் நெல் வழங்கப்பட்டதை குறிக்கிறது. 3ஆம் கல்வெட்டில் இந்த குகை இளநதன் என்பவரால் குடைவிக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. மற்றும் இப்படுகைகளில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர பேரரசின் கல்வெட்டு ஒன்றும் உள்ளது.
சமணர் பள்ளியை விட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா வலது புறத்தில் ஒரு பாதை பிரியும். அந்த பாதையில் போனோம்னா அஸ்தகிரீஸ்வரர் என்ற இன்னொரு குடைவரை கோயிலை பார்க்கலாம். இந்த குடைவரை கோயிலானது சூரியன் மறையும் மேற்கு புறம் அமைந்திருப்பதால் இக்கோயிலில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு அஸ்தகிரீஸ்வரர் என்று பெயர் வந்தது. இங்கே வெளியே ஒரு நந்தி சிலையும் உள்ளே சிவலிங்கமும் உள்ளது. இப்போ நாங்கள் அந்த குன்றின் மீது ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே உச்சி குன்றின் மீது ஒரு சிறு சுனையும் அதன் அருகிலேயே ஒரு சிவலிங்கமும் அமைக்கப்பட்டு உள்ளது. சற்று தொலைவில் ஒரு தீபம் போடும் கம்பமும் ஒரு பாழடைந்த கட்டிடமும் உள்ளது. அந்த சிதிலமடைந்த கட்டிடத்தின் முன் ஒரு நந்தி சிலை உள்ளது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.